பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்மார்க்கன் இரான் என்று ஆண்டவர் ரேமா வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். பிரைஸ் காட். இன்றைக்கும் துன்மார்க்கரை பார்த்து எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய பயம் வருவது உண்டு. எனக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களை செய்து விடுவார்களோ, என்னை அழிக்க பார்க்கிறார்களோ, என்மேல் விரோதமாய் பழி சாற்றுகிறார்களோ, என்னை குற்றம் சாட்டி என்னுடைய பெயரை களங்கப்படுத்த பார்க்கிறார்களோ, இந்த துன்மார்க்கர் எனக்கு விரோதமாய் சதித்திட்டம் செய்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அநேகர் துன்மார்க்கமான சில மனுஷர்களை பார்த்து, துன்மார்க்கமாய் இருக்கிற சில அசுத்தாவியின் வல்லமையை பார்த்து இன்றைக்கும் பயப்படுவது உண்டு. ஸ்தோத்திரம். அந்த துன்மார்க்கத்தின் வல்லமை என்னை ஜெயித்து விடுமோ, அந்த துன்மார்க்கத்தின் வல்லமை என்னை மேற்கொண்டு விடுமோ. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் ரேமாவா தீர்க்க தரிசனமா சொல்றார். தேவப்பிள்ளையே, பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இனி பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த துன்மார்க்கன் உங்களோடு மோதி கொண்டிருக்கிறானோ, எந்த துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாய் பழி சாட்டு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறானோ, எந்த துன்மார்க்கரின் வல்லமைகள் உன்னோடு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறதோ, எந்த துன்மார்க்கர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் தகர்த்து போடும்படியாய் அழித்து போடும்படியாய் வருகிறார்களோ, அந்த துன்மார்க்கனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், நீ அவர்களை பார்த்து பயப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அவன் இராமற் போவான், அவன் இல்லாமல் போவான் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பிரச்சனையை கொண்டு வர்றானா தைரியமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். பிரைஸ் காட். அது எந்த துன்மார்க்கத்தின் வல்லமையா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனை பார்த்து பயப்படாதீங்க, துன்மார்க்கத்தின் வல்லமையை பார்த்து யோசிக்காதீங்க. வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. நம்ம பேசுற அத்தனை வார்த்தை இது வெறும் தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ கண்ணை மூடிட்டு அந்நிய பாஷை இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. நம்ம பேசுற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறோம், வசனத்தை பேசி கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பைபிள்ல சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தீர்க்க தரிசனம்னா நிறைய பேர் நினைக்கிறேன் ஏதோ கண்ணை மூடி ஏதோ, அப்படி அல்லங்க, அது வேற. தோத்திரம். நான் வசனத்தையே தீர்க்க தரிசனமா பேசுறேன். ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை பேசுறேன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா பிரச்சனை வரும் பொழுது இந்த சத்தியமான வார்த்தையை தீர்க்க தரிசனமா ரேமாவா நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால துன்மார்க்கன் இல்லாமல் போக போகிறான். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது தைரியமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. நிறைய துன்மார்க்கத்தினால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அப்படியே இப்பொழுதே நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. கமாண்ட்ல நீங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். பிரைஸ் காட். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா, என் எதிர்காலத்துக்கு விரோதமா, என் கையின் பிரயாசத்துக்கு விரோதமா எழும்புகிற துன்மார்க்கன் இராமற் போக போகிறான். பிரைஸ் காட். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ரொம்ப நாள் இல்லைங்க. தோத்திரம். இது வரைக்கும் ரொம்ப போராடிச்சான், இனி போராட வேண்டிய அவசியம் கிடையாது. 10 முறை ஆண்டவர் எச்சரித்தும் பார்வோன் கடினப்படுத்தி கொண்டு பின்னாடி வந்தானா. 10 முறை சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஒரு வாதலையாவது மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாம, ஸ்தோத்திரம், ஒரு சில இடத்துல தேவனை கடினப்படுத்தினார், ஒரு சில இடத்துல இவனே கடினப்படுத்தி கொண்டு எப்படியாவது அவர்களை பழி வாங்கணும், அவங்களை அழிக்கணும், அவங்கள ஒன்று இல்லாமல் ஆக்கணும். பல ரீதியில் எழும்பி வந்தான். 10 முறை ஆண்டவர் வாதையை கொடுத்து சான்ஸ் கொடுத்தும் அவன் திருந்தாம விரட்டிட்டு வந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா நீ வெளியில வா,
உனக்கு கொஞ்ச நேரம் தான். பிரைஸ் காட். மோசேக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. பார்வோனின் சேனை வரும்பொழுது எல்லாரும் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள், ஆள ஆரம்பித்தார்கள், மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். ஆனா மோசேக்கு தெரியும், இந்த பார்வோனுக்கு அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான் வச்சிருக்கிறார். ஓ பிரைஸ் காட். அவனை இராமலாக்கினார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். எந்த பார்வோன் உங்களை விரட்டி கொண்டு வருகிறானோ, எந்த பார்வோன் உங்களையும் உங்க சந்ததிகளையும் உங்க ஆடு மாடுகளையும் உங்க பொருளாதாரத்தையும் அழிப்பதற்கு பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறானோ, அந்த பார்வோனின் வல்லமைகள் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இனி அவைகளை பார்க்க மாட்டாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் ஈரான், அதைத்தான் இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. அதனுடைய வார்த்தை தான் இது. தோத்திரம். அவன் இல்லாமல் போக போகிறான். 40 நாள் காலையிலையும் சாயங்காலையும் சோத்திரம் கோலியாத் கொக்கரிக்க ஆரம்பித்தான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பித்தான். எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீதுக்கு தெரியும், இந்த கோலியாத் இனி 41வது நாள் வராது. ஓ பிரைஸ் காட். தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. 40 நாள் கொக்கரித்தது உண்மைதான். ஆனா தாவீது வந்த பொழுதே இது கமா இல்லை, இது 41க்கு எக்ஸ்ட்ரன் ஆகாது, இது 40ஓட ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க போகிறாரு. கொஞ்சம் சவுல்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டு போனா வெளியில வந்தா சுத்தி அடிச்சான். எல்லாரும் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தேவ பிள்ளையே, அந்த கோலியாத்தின் வல்லமைகள் இனி நீங்கள் சந்திக்க போவது. இதுவரைக்கும் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டான், நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டான், நிறைய கேவலமா பேசிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்மார்க்கன் இனி இரான். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தான். தோத்திரம். உன் பேச்சு, உன்னுடைய திமிரான வார்த்தைகள், உன்னை களங்கரிக்கிற, எங்களை வேதனைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் இனி ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இனி கொஞ்ச நேரம் தான். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. தானியேலுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அந்த ராஜாவுக்கும் தெரிந்திருக்குது. ராஜா வரும்பொழுதே சொல்லுகிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரோ? கேள்வியோட தான் வர்றா. ஏன்னா ராஜாவுக்கும் தெரியும் அவர் தப்புவிப்பார் அப்படின்னு. ஆனா எந்த துன்மார்க்கர் தானியேலுக்கு விரோதமாய், அவனுடைய உயர்வுக்கு விரோதமாய் குழி வெட்டினார்களோ, அதே துன்மார்க்கரை அந்த சிங்க கெபிக்குள்ள ராஜா தூக்கி போடுறான். மேல இருந்து கீழே வரங்குலையுமே அவர்கள் எலும்புகளை உடைத்து போட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், எந்த துன்மார்க்க உங்களை வாழ விடாம, உங்களை உயர விடாம, உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேர, நன்மைக்கு நேர, சோத்திரம் சுதந்திரமா, சோத்திரம் நல்ல ஃப்ரீயா வாழ விடாம தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ, சோத்திரம் அப்படிப்பட்ட அந்த துன்மார்க்கனை பார்த்து, அல்லது அந்த துன்மார்க்கனுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அசுத்த ஆவியை பார்த்து, அந்த மந்திரவாதத்தின் வல்லமையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சத்துருவே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். மந்திரவாதமே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். பில்லி சுனியமே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். பொறாமையே, வன்கண்ணே, எரிச்சலின் ஆவியே, வாழ்க்கையை கெடுக்கிற, ரத்தத்தை குடிக்கிற அசுத்த ஆவியின் வல்லமே, கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் உன்னை துரத்த போகிறார், உன்னை அழிக்க போகிறார், நீ இல்லாமலாக போகிற. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனை நீண்டு நிக்காது. அதான் நிருபங்களை வாசிக்கிறோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நான் சொல்லுகிறேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். சோத்திரம். உருக்கமான இரக்கம். சோத்திரம். ரொம்ப கைவிடப்பட்டேன் நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் தான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனை கர்த்தர் கீழே தள்ள போகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகளை கர்த்தர் கீழே தள்ள போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால அந்த துன்மார்க்கத்தின் ஆவி அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கொஞ்ச நேரத்தில் அவைகள் போகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை, என் வாலிப பிள்ளைங்களை, என் குடும்பங்களை, என் கையின் பிரயாசங்களை போட்டியாக, பொறாமையாக, வன்கண்களாக சோத்திரம் பல ரீதியில் எழும்பி வருகிறானே, அந்த துன்மார்க்கன் கொஞ்ச நேரத்தில் அழிந்து போவானாக, முற்றிலும் இல்லாமல் போவானாக. என் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தபடியினால் உமக்கு சோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனி துன்மார்க்கன் இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் தான். கர்த்தர் அவனை துரத்திட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் சேஃபா நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்க நண்பர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை சொல்லி பார்க்க வைங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப
அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.